வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எல்லாம் ஊருக்கு போகும்போது நம்ம வீட்டில் வளர்க்குற இந்த செடிகளை எப்படி காப்பாற்றுறது, எப்படி தண்ணி ஊற்றுறது அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நாங்கள் ஒரு ஆட்டோ வாட்டரிங் சிஸ்டம் ட்ரை பண்ணியிருக்கோம். அதை பார்க்கலாம் வாங்க. ஒரு வாரம் ஊருக்கு போகிறோம். ஸோ ஊருக்கு போகும்போது இந்த செடியெல்லாம் நம்ம என்ன பண்ணுறது, ஸோ இந்த செடியெல்லாம் எப்படி காப்பாற்றுறதுன்னு தெரியல. ஸோ அதுக்காக ஒரு ப்ராடக்ட் வாங்கியிருக்கோம். அதுதான் இது அமேசானில் பார்த்து இந்த ப்ராடக்ட் வாங்கியிருக்கோம். இது டைமர் ஃபிக்ஸ் பண்ணி செடிக்கு ட்ரிப் இரிகேஷன் பண்ணலாம் அப்படின்னு இதில் போட்டிருக்காங்க. ஸோ இதுதான் இன்டெலிஜென்ட் வாட்டரிங் டிவைஸ் மேனுவல். இதுதான் இதில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு மோட்டார் கொடுத்துருக்காங்க. பார்த்து மாற்றணும், மோட்டர்லாம் கீழே விழுந்துற போகுது. அதுக்கப்புறம் இதில் நிறைய டியூபெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ சதீஷ் இன்றைக்கி இதை ஃபிக்ஸ் பண்ணலான்ட்டு இருக்கிறாங்க. பார்க்கலாம் இது சக்ஸஸ்ஃபுல்லாக வருதா, எப்படி வருது என்னன்றதை இதை ஃபிக்ஸ் பண்ணால் தான் தெரியும். ஸோ அது ஃபிக்ஸ் பண்ணுறது இருக்கட்டும் சதீஷா, நீங்கள் முதல்ல இது எல்லாத்தையும் பண்ணுங்க. இதுக்கு எப்படி டேர்ன் அரவுண்டுன்னு தெரிஞ்சிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம எங்கே தொட்டி வைக்கணும் எல்லாத்தையும் அது ஓகே. முதல்ல தண்ணி வருதான்னு பார்க்கணும்ல, தண்ணி வரணும்ல, அது கூட இதை போடணும்ல, அது ஓகே. பட் தண்ணி வருதான்னு முதல்ல செக் பண்ணிக்கோங்க. ஸோ இது ஒரு ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் தான். பார்க்கலாம், இது ஒர்க் ஆச்சுன்னா வெல் அண்ட் குட். ஏன்னா நாங்கள் அடிக்கடி வெளியில் போவோம். இப்போது செடிக்கு தண்ணி விட முடியலன்னா ரொம்ப கஷ்டமாக போயிடும். பார்ப்போம். இதெல்லாம் தான் செடி இருக்குது நம்மக்கிட்ட. ஸோ இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக பூவெல்லாம் பூத்துருக்கு, சூப்பராக. இது செம்பருத்தி. இதிலே 2 செம்பருத்தி செடி இருக்குது. இது கல்யாண முருங்கை. இது பட்ரோஸ். இது ஏதோ மாங்காய் மரம்னு வளர்த்துன்னு இருக்காங்க. மாங்காய் மரம் தான். இதில் ஏதோ ஒரு குட்டியாக ஒரு இதுவும் மாங்காய் வருது. பார்க்கலாம். மாங்காய் மரத்தை தொட்டியில் வச்ச ஆள் நாங்கள் தான். அப்புறம் இதெல்லாம் நிறைய மல்லிப்பூ இதெல்லாம் இருக்குது. ஸோ இதுக்கெல்லாம் எப்படி தண்ணி விட போகிறோம் அப்படின்னு தெரியல. பார்க்கலாம் எப்படி தண்ணி விட போகிறோம். அதுக்கு தான் இந்த விஷயத்தை எடுத்து இப்போ படிச்சிட்ருக்குறாங்க சதீஷ். படித்து முடித்து எக்ஸாம் கிளியர் ஆகுதான்னு பார்க்கலாம் எப்படி செட் பண்ணுறது அப்படி. ஓகே, குழலி ஹேஷ்டிப் வாட்டர் இரிகேஷன் சிஸ்டம் வாங்கியிருக்கிறார். இது ட்ரை பண்ணுறோம். ஒரு ஃபில்டர் கொடுத்துருக்குறாங்க, ஒரு கேபிள் கொடுத்துருக்குறாங்க. இதுதான் அந்த மோட்டரில் டைம் செட் பண்ண முடியும். இதில் உள்ளே ஒரு இன்லெட், ஒரு அவுட்லெட் இருக்குது. அவுட்லெட்லேருந்து இது வருது. ஸோ இந்த ஃபில்டர் தண்ணிக்குள்ளே போயிடும். ஸோ இன்லெட்லேருந்து அவுட்லெட் போயிட்டு இது எல்லா தொட்டிலையும் வச்சுட்டு நம்ம இதை பின் பண்ணிட்டோம்னாக்கா எல்லா தொட்டிலையும் வரணும். ஆன் பண்ணி பார்ப்போம் தண்ணி வருதான்ட்டு. தண்ணி வருது. பட் இது எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை நம்ம பார்க்கணும். டைமர் செட் பண்ணிட்டு 6 days டைம் செட் பண்ணியிருக்கேன். ஏன்னா நாங்கள் 6 நாள் ஊருக்கு போகிறோம். டைமர் செட் பண்ணிடுறேன். பட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம ஃபைனலைஸ் பண்ணலாம். இப்போதைக்கு ஆஃப் பண்ணிடலாம். இப்போதைக்கு தொட்டி எல்லாம் மூவ் பண்ணணும். எல்லாத்தையும் மூவ் பண்ணி வச்சுட்டு டைமர் செட் பண்ணி பார்க்கலாம்.
நாங்கள் ஒரு 6 நாள் ஊருக்கு போகிறோம். ஊருக்கு போகிற நேரத்தில் மாடியில் இருக்கிற இந்த செடியெல்லாம் எப்படி காப்பாற்றுறதுன்னு யோசித்த போது தான் அமேசானில் ஹேஷ்டிப்புன்னு ஒரு கம்பெனி ஜஸ்ட் ஒரு 1500க்கு ஒரு ஆட்டோமேட்டிக் இரிகேஷன் ட்ரிப் இரிகேஷன் கிட் ஒன்று வந்து பார்த்தேன். ஸோ அந்த கிட்டை நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணி இது வந்து ஒரு சிம்பிள் ப்ராசஸ். ஒரு மோட்டர் இருக்குது. அதுக்கப்புறம் மோட்டர்லேருந்து இன்லெட் அவுட்லெட் பைப் வச்சு எல்லா செடிகளுக்கும் வர மாதிரி ஒரு செட்டப். ஒரு 10 செடிக்கு வந்து வாட்டர் பண்ணுற மாதிரி ஒரு மினி செட்டப் தான். செல்ஃபாக நம்மளே வந்து பண்ணிக்கலாம். அதுதான் வாங்கியிருக்கேன். எந்த அளவுக்கு இது டியூரபிளாக இருக்கும் இந்த மோட்டர், எந்த அளவுக்கு ஒர்க் ஆகும் அப்படின்னு தெரியல. சப்போஸ் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆச்சு அப்படின்னா இதை பற்றின இந்த ப்ராடக்ட் பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் அண்ட் கம்ப்ளீட் வீடியோ வந்து நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். இப்போதைக்கு இது வந்து ஒரு ட்ரையல் அண்ட் எரர் மெத்தடில் தான் வந்து ட்ரை பண்ணுறேன். எவ்ரி டே இருந்தால் எப்படி 6 ஹவர்ஸ் இருந்துச்சுன்னா எப்படி 6 ஹவர்ஸ் போடுங்க. எப்படி 6 ஹவர்ஸ் இவ்வளோ செகண்ட்ஸ் வர மாதிரி அதுதான் பெஸ்ட்டு. தண்ணி ஒரு செக் பண்ணிக்கலாமா? வீடியோ ஓகே மக்களே, எல்லாத்தையும் செட் பண்ணியிருக்கிறேன். இப்போ ஆன் பண்ணி பார்ப்போம் எல்லாத்துலேயும் தண்ணி வருதான்ட்டு. ஆன் பண்ணியாச்சு. எல்லாத்துலேயும் தண்ணி வருது. சூப்பர். எல்லாத்துலேயும் வருதாமா? இங்கேயும் வருது, அதுலேயும் வருது, இதுலேயும் வருது. ஆனால் ரொம்ப கம்மியாக வருது. கம்மியாக தான் வரும், ஃபாஸ்ட்டாக வரக்கூடாதுல்ல. ட்ரிப் இரிகேஷன் தானே இது. அப்போ நீங்கள் வந்து 6 ஹவர்ஸ்க்கோ இல்லை 1 டே போட்டிங்கன்னா கொஞ்சம் நிறைய டைம் வர மாதிரி போடணும்ல. 35 செகண்ட்ஸ். இதில் வரலையே. ஆ வருதா? இது வருது வருது. ஏதோ ஈரமாயிடுச்சு. இப்போதைக்கு எல்லா செடிக்கும் 6 ஹவர்ஸுக்கு ஒரு தடவை வாட்டர் பண்ணுற மாதிரி நாங்கள் செட் பண்ணி வச்சுருக்கோம். ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட். நாங்கள் வரும்போது இந்த செடியெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு எங்களுக்கே ஒரு சஸ்பென்ஸாக தான் இருக்குது. சப்போஸ் பர்ஃபெக்டாக இருந்துச்சு அப்படின்னா இந்த ப்ராடக்ட் பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இதை இன்னும் நிறைய செடிகளுக்கு போடுற மாதிரி ஒரு கம்ப்ளீட் செட்டப் பண்ணலான்ட்டு இருக்கோம். பார்க்கலாம். நான் ஊர்லேருந்து வந்த பிறகு இந்த செடியெல்லாம் எப்படி இருக்குது, இந்த சிஸ்டம் ஒர்க் ஆச்சா இல்லையான்னு கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். பாய் ஃபார் நவ்.